ஐயோ, காலை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியலடா மாப்பிள. அந்த உனக்கு தெரியாமப்பட்ட மாதிரி தெரியல, வேணும்னா குறுக்கால கொண்டு வந்து விட்டுருக்காண்டா மாப்பிள. அவன் சின்ன குழந்தை மாமா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். யாரு இதா குழந்தை? இது சரியான குட்டி சாத்தாண்டா. தூக்கத்துல கூட துரோகம் பண்ற, தள்ளிபடா. நீ சத்தம் போடாம போயிடு. பாய். என்ன மோப்பம் பிடிக்கிற மாமா? இந்த ரூம்ல ஒரு வயசு பொண்ணு வாசனை அடிக்குது. உங்க காலேஜ்ல மோப்பம் பிடிக்கிறது கூட கத்து கொடுத்துருக்காங்களா? மாமா, அவ லட்டு திருடிட்டு போனவன் நம்ம வீட்லயே திருட வந்திருக்கா மாப்பிள. சத்தம் போட்டு ஊரை கூட்டிக்கலாமா? வேண்டாம் மாப்பிள, அவ கேடி கையில கத்தி வச்சு இந்த ஜனங்க வர்றதுக்குள்ள நம்மள சொல்லிட்டானா? அப்ப என்ன மாமா பண்றது? வெயிட்டுமா. இப்ப நான் சத்தம் போட்டு ஊரை கூட்ட போறேன். ஏன்? அது என்ன எல்லா துணி ஓ மூஞ்சி மாதிரி கொடுக்குது, என் மேல ஒண்ணு கூட இல்ல. இப்போ ஓகேமா, 50-50. மாமா, நீ நல்ல கண்ணை மூடி சாஞ்சு படுத்துக்க. நாம பாக்குறத பார்த்தா அவ துணியை கழட்ட மாட்டா. ஏன் நீ கண்ணை மூடிட்டு சாஞ்சு படுக்க கூடாதா? இல்ல மாமா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அஸ்கு புஸ்கு, இது என்ன சினிமா பட கதையா? நீ பாத்துட்டு எனக்கு சொல்றதுக்கு? இதெல்லாம் நேருக்கு நேரா பாக்கணும். டேய் மாப்பிள, என்னடா அது போகும்போது கோட்டர் கம்மியா போனா இப்ப ஃபுல்லா வர்றா. அம்மா, பீரோ திறந்து திருட ஆரம்பிச்சிட்டா. கத்திடும். கத்தாத, நீ போய் கிடுக்கு புடி போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு. புடிச்ச